ரெடியா? சீக்கிரம். எவ்வளவு நேரம் போட்டோ எடுப்ப? ரெடி. இதான் பேக்ரவுண்டா? கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க. நல்லா இருக்கும். ஸ்மைல். பொம்மை கேமரா அது. பாத்தீங்களா உங்களை நான் எப்படி ஏமாத்திட்டேன்னு? இந்த விளையாட்டுலாம் ஆண்டுட்டு வச்சுக்க. நான் சொல்ல இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ரீட்டா. சொல்லாம கிளம்ப ஊரு கிளம்புற? என்னாச்சு உனக்கு? எனக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப கிளம்புறே சீதா. மழை வர போகுது. மேகம் மூடிட்டு வருது பாரு. எல்லா அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. சீட்டாட 10 ரூபா குறையுது, தானம் பண்ணுங்கமோ. ஏய் இப்படி உக்காந்துக்கிறா. இனிமே ஒரு பையன் சந்தேகப்பட மாட்டான். பிரச்சனையே இல்லாம அந்த வீட்டை கண்காணிக்கலாம். அறிவு இருக்கா உனக்கு? எங்களை என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? என்னாச்சுங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான். ஐயா மிஸ்டர் சடை, ஈஸ் மிஸ்டர் நயா பைசா. ஆமா நீங்க எல்லாம் யாரு? நாங்க தான் இந்த பேட்டையிலேயே பெரிய பிச்சைக்காரங்க. பாவம் டேய் ஒரு 10 பைசா இந்த போடுறேன். நீங்களே பிச்சை எடுக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? ஆமா இங்க குந்திங்க பிச்சை எடுக்கிறீங்களா? காடுக்குதா? காடுலயோ பிறந்தவனுங்க நாங்க. ஒரு ரவுண்ட் போடலாமா? இந்த கார்டு இல்லப்பா, யூனியன் கார்டு. எதுக்கு இங்க குதிரை பிச்சை எடுக்கிறதா இருந்தா எங்க யூனியன்ல மெம்பர் ஆகணும். அவர்தான் தலைவர். தலைவரா? தம்பி தலைவப்பா. எங்கப்பா உங்க தலைவர்? அவர்தான். இவனா? இவரா? அவர் கையில 100 ரூபா கொடுத்து மெம்பர் ஆயிடு. அல்லாங்காட்டி நம்ம ஆளுங்க பார்த்தாங்க தூக்கிடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாதனமா வந்துட்டோம். என்னங்க இனிமே நாங்க தெருவிலே பிச்சை எடுக்க மாட்டோங்க. எங்களை விட்டுடுங்க. அங்க பாரு அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் நுழைறான். வாடா. ஹலோ ராபர்ட். நான் இப்பதான் ஊர்ல இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? ரீட்டா இல்லீங்களா? இல்ல வெளியே போயிருக்குது. ஓ நான் ஹோட்டல் தமிழ்நாடுல தங்கி இருக்கேன். வந்தா சொல்லிடுங்க, நான் பிறகு வரேன். ராபர்ட், ரீட்டாவுக்கு வெள்ளிக்கிழமை சர்ச்சில் கல்யாணம். இப்பதாங்க நான் என் வீட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு மெட்ராஸ்ல ஒரு வேலையும் தேடிக்கிட்டு ஆசையா எங்க ரீட்டா அதுக்கு சம்பளம் சொல்லிச்சா? வெட்டிங் ட்ரெஸ் பாத்தியா? ஓ நல்லா இருக்கட்டும், நான் வரேங்க. ஏண்டா இந்த ராபர்ட் தானடா செத்து போட்டான்னு ரீட்டா கையில இந்த பொம்பளை போய் சொல்லிச்சு. அத்தை விட தலைமுறை விஷயம் ஒண்ணு சொல்லிச்சே, நீ கேட்டியா? கவுனு வர வெள்ளிக்கிழமை ஆனந்துக்கு சர்ச்சில் கல்யாணமா? படா முதல்ல போய் அதை நிறுத்தத்துக்கு வழியா பாப்போம். ஐயோ வர இரியா, வெள்ளிக்கிழமைக்குள்ள முதல்ல கீழே இறங்குவோம்னு பாப்போம். அந்த பொண்ணுக்கும் இது கட்டாய கல்யாணம். முதல்ல ராபர்ட்ட புடிச்சு அந்த பொண்ணு முன்னால நிறுத்துவோம். வாங்கடா. அந்த ராபர்ட் இந்த ஊருக்கு வந்து ஹோட்டல் தமிழ்நாடுல தான் தங்கி இருக்கான். விடிஞ்சா ரீட்டாவுக்கு கல்யாணம். ஒருவேளை அவன் சர்ச்சுக்கு வந்தாலோ இல்ல அவன் உசுரோட இருக்கான்னு ரீட்டாவுக்கு தெரிஞ்சு போனாலோ இந்த கல்யாணம் நடக்காது. நம்ம காரியம் கெட்டுடும். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு சாவு மணி அடிச்சிருவோம். திருப்பதி படியேறினாவது புண்ணியம் உண்டு. எவனோ தண்ணி போட்டு கிடக்குறான். இவனா ராபர்ட்? இவனா ராபர்ட்? ஏன்டா மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்குறான்? என் ஃப்ரெண்டுங்க இவன். நீ அடிச்சு போட்டீங்க அவனை? இவன் காதலிச்ச பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நேற்று ராத்திரி தண்ணி போட்டு ஓன்னு அழுதுட்டு இருந்தான். காலைல பாக்குறேன் யாரோ ஒன்னு அடிச்சு போட்டுருக்காங்க. அடிச்சு போட்டது வேற யாரும் இல்ல, மார்கரெட் புருஷனுடைய ஆளுங்க. ஐயோ வாட்ச் மோதிரம்லாம் கீழே வேற கிடக்குது. எப்பா மறுபடியும் அந்த ஆளுங்க இவனை தேடிட்டு வரதுக்குள்ளார இவனை சர்ச்சில் கொண்டு போய் நிறுத்தணும். அங்க என்ன வருது பாத்தியா? ஜட்கா. ஜட்காவுல என்ன வருது? குதிரை. சவப்பொட்டி. ஆமா. அடிச்சு போட்ட இடத்துலயே தான் இருக்கான். நீ கால போடுறா. டேய் இவனை அடிச்சு போட்டா பத்தாதுரா, புதைச்சிடணும். ஆமா ஆமா. டேய் நான் இந்துடா, என்ன புதைய கூடாது, எரிக்கணும்.
ஐயோ அம்மா. ஆள் மாறிட்டான்டா. ஆனந்த் ஃபாதர் வரார். அப்பா அப்பாடா. கம் ப்ளீஸ் கம். எல்லாம் வல்ல கர்த்தரின் கிருபையினால் வாருங்கள், தயவு செய்து வாருங்கள். ஆர் யூ ரெடி ஃபார் பேப்டிசம்? எல்லாம் வல்ல கர்த்தரின் கிருபையினால் ஞான ஸ்நானம் செய்து கொள்கிறீர்களா? ஸ்நானம் வரும்போது நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃபாதர். அது இல்ல, ஆனந்த் ஆல்பர்ட்டா மாறணும். யூ அக்ரி? எல்லாம் வல்ல கர்த்தரின் கிருபையினால் ஐ அக்ரி. பாரிட்டு போலாம். ஐயோ ஐயோ ராபர்ட் இழைச்சிட்டா. ஐயோ பொட்டி அடிக்காத, பொட்டி அடிக்காத, பொட்டி வேணா அடிக்காத. கை வச்சு போடா. சரியா ஏமாத்திட்டானுங்க. தேகம் இந்த பக்கம் 3 ஆளுங்க போனாங்க பாத்தீங்களா? என்ன தானோ தூக்கிட்டு போ. ஆள் கிடைச்ச உடனே சுகமா தூங்க தொடங்கிட்டான். முடிச்சுக்கடா ராபர்ட், உன்னை பணமாக்குறோம் பொம்பளை ஆக்குறோம் ஒண்ணும் உனக்கு தெரியாது ராபர்ட். சார் பர்க்கா போட்ட பொம்பளைங்க சார். அதனால என்னப்பா? இல்ல நம்மள பொம்பளைங்க நினைச்சு பேச்சு கொடுத்தா நம்ம மாட்டிக்க போறோம். பாவி, அதுலயும் ஒரு சௌரியம் இருக்குது. என்ன? இவங்களோட நம்ம கலந்துட்டோம்னா அந்த பதத்தை நம்ம தொடர்ந்து வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஓஹோ. எந்திரி எந்திரி எந்திரி. மூடுறா, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு போகுது. உள்ள ஜெட்டி போட்டிருக்கேன் சார். உண்டா மூஞ்சிய மூடுன. ஓ மூஞ்சியா? என்ன உடம்பு சரியில்லையா? ராவில இருந்து பிராந்தி வாந்தி. கொண்டாங்க, நாங்க கொஞ்ச நேரம் தூக்கிறோம். ஓ பகு தன்யவாத். பகு தன்யவாத். தன்யவாத் தன்யவாத். சிஸ்டர், ஐயோ சிஸ்டர். நீங்க வராது. முதல்ல சொல்ல போடாதீங்க. It's getting late. Shall we go in? அக்கா, மோதிரத்தை வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அட பாவிங்களா, உங்களை தேடி தான்டா நான் ஊரை சுத்திக்கிட்டு வரேன். எதுக்கு? அந்த பாவிங்க நம்ம ராபர்ட்ட உசுரோட புதைக்கிறதுக்கு மத்தானத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கந்தல் கிராஸா தான் இருக்கும். நிச்சயமா கந்தல் கிராஸா? ஆமா, நாங்க சாகும் போது வழக்கமா அங்கதான் போவோம். கேக்குறான் பாரு கேள்வி. ஐயோ, நீ சொன்னது வாஸ்தவம் தான். உசுரோட புதைக்க அங்க ஏற்பாடே நடந்துட்டு இருக்கு.